இலங்கை இந்திய கடல் பகுதி மிக குறுகிய கடல் பகுதி. உங்கள் கடல் பகுதியிலும் நீங்கள் இந்த சூழலுக்கு பாதிப்பான தொழிலை செய்தால் அது எங்களுக்கும் எங்களுடைய கடலுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பாதிப்பாக இருக்கும் என்று கூறி நீங்கள் அந்த சட்டவிரோத இழுவை மடியை நிறுத்தி சுமூகமான ஒரு தீர்வுக்கு வருவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். வெறுமனவே இலங்கை கடற்படையவோ அல்லது இலங்கை கைது செய்யும் போது நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது பொருத்தமில்லாத ஒன்றாக வடக்கு கடற்றொழில் சமூகம் கருதுகிறது. நீங்கள் அந்த இழுவை மடியை நிறுத்தினால் இந்த பிரச்சினை சுமூகமான தீர்வை எட்ட முடியும், எட்டலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய தமிழ்நாட்டிலே இருந்து கச்சதீவை மீட்டால் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணலாம் என்று தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஏனையவர்களும் தற்பொழுதைய காலத்திலே கூறி வருகின்றார்கள். நாங்கள் ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் அல்லது தமிழக முதலமைச்சர்களுக்கும் தெரிவிக்கின்றோம். அதாவது கச்சதீவை அண்மித்த பகுதியிலே மீன்பிடிக்கும் போது ஒரு சில படகுகள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆனால் நேரெதிரே பருத்தித்துறை தொடக்கம் முல்லைத்தீவு வரையான பகுதியிலே அந்த இழுவைமடி படகுகள் எல்லை மீறி சட்டவிரோதமான தொழிலிலே ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இலங்கை சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே எங்கு கைது செய்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களும் அல்லது தமிழ்நாட்டினுடைய தலைவர்களும் கச்சதீவுக்கு அண்மித்த பகுதியிலே மீன்பிடித்த போது மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று உண்மைக்கு புறம்பான செய்தியை நீங்கள் தெரிவிப்பது உண்மையிலே எங்களுக்கு கவலை அளிக்கின்றது, வேதனை அளிக்கின்றது. வடமாகாணத்திலே முறையற்ற சட்டவிரோத கடற்தொழில்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் பல சமூக முரண்பாடுகளும் தோற்றுவிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. எனவே புதிதாக பதவியேற்றிருக்கும் இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்துவதாக கூறி வந்தாலும் ஒரு சில வீதங்களைத்தான் அவர்கள் இன்று வரை கட்டுப்படுத்த முடிந்திருக்கின்றது. அதற்கு அதிகமாக சட்டவிரோத தொழிலும் சட்டவிரோத தொழிலாளர்களும் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். இந்த அதிகரிப்பின் ஊடாக பல பிரதேசங்களிலே சமூக முரண்பாடு தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமூக முரண்பாடு எதிர்காலத்தில் மிகப்பெரிய முரண்பாடாக வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு இடையிலே உருவாகாமல் இருப்பதற்கு எங்களுடைய சூழலையும் எங்களுடைய கடலையும் பாதுகாக்க வேண்டிய முறையற்ற சட்டவிரோத தொழில்களை இலங்கையிலே அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்தின் ஊடாக அதனை நிறுத்த வேண்டும்.